அதிகாரம் 18. தாவீதின் போர் வெற்றிகள். அதன் பின்னர் தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை பணிய செய்தார். காத்து நகரையும் அதன் சிற்றூர்களையும் பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார். அவர் மோவாபை தோற்கடித்தார். மோவாபியர் தாவீதுக்கு அடிமைப்பட்டு அவருக்கு வரி செலுத்தினர். சோபாவின் மன்னனான அததேசர் யூப்ரதேசு ஆறு வரை தம் ஆட்சியை வழிப்படுத்தும் நோக்குடன் செல்கையில் தாவீது அவனையும் ஆமாத்தின் அருகே வென்றார். அவனிடமிருந்து 1000 தேர்களையும் 7000 குதிரை வீரரையும் 20000 காலாள் படையினரையும் அவர் கைப்பற்றினார். அவற்றுள் 100 தேர்களுக்கான குதிரைகளை வைத்து கொண்டு ஏனைய தேர் குதிரைகளின் தொடை நரம்புகளை அறுக்க செய்தார். சோபாவின் அரசனான அததேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு நகர்வாழ் சிரியர் வந்தனர். தாவீது சிரியரில் 22000 பேரை கொன்று குவித்தார். மேலும் தாவீது தமஸ்கு நகரின் நடுவில் பாளையங்களை அமைத்தார். சிரியர் தாவீதுக்கு அடிமைப்பட்டு அவருக்கு வரி செலுத்தினர். தாவீது சென்றவிடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றியளித்தார். மேலும் தாவீது அததேசரின் அலுவலர் வைத்திருந்த பொற்கேடயங்களை கைப்பற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அததேசரின் நகர்களாகிய திப்காத்திலும் கூனிலும் இருந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்து வந்தார். அதை கொண்டு சாலமோன் வெண்கலக் கடலையும் தூண்களையும் தேவையான வெண்கலக் கலங்களையும் செய்தார். தாவீது சோபாவின் அரசனான அததேசரின் படைகள் முழுவதையும் வென்றது பற்றி ஆமாத்தின் மன்னனான தோகு கேள்விப்பட்டான். அததேசரோடு போரிட்டு அவன் மீது வெற்றி கொண்டதற்காக தாவீது அரசருக்கு வாழ்த்து கூறவும் அவரை பாராட்டவும் அவன் தன் மகன் அதோராமை அனுப்பினான். ஏனெனில் அததேசர் அதுவரை தோகுவுடன் அடிக்கடி போரிட்டு கொண்டிருந்தான். மேலும் பொன், வெள்ளி, வெண்கலத்தாலான அனைத்து கலங்களையும் தன் மகன் மூலம் அனுப்பி வைத்தான். இவற்றையும் ஏதோமியர், மோபாபியர், அம்மோனியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் ஆகியோரிடமிருந்து கைப்பற்றிய வெள்ளி, பொன் யாவற்றையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்தார். செருயாவின் மகன் அபிசாய் உப்பு பள்ளத்தாக்கில் 18000 ஏதோமியரை வெட்டி வீழ்த்தினார். அவர் ஏதோமில் பாளையங்களை அமைத்தார். ஏதோமியர் யாவரும் தாவீதுக்கு அடிமைப்படலாயினர். தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார். தாவீது இஸ்ரேலர் எல்லாருக்கும் அரசராயிருந்தார். அவர் தம் மக்கள் அனைவருக்கும் நீதியும் நியாயமும் கிடைக்க செய்தார். செருயாவின் மகன் யோவாபு படைத்தலைவராகவும் அகிலூதின் மகன் யோசபாத்து பதிவாளராகவும் இருந்தனர். அகிதூபின் மகன் சாதோக்கும் அபியத்தாரின் மகன் அகிமெலேக்கும் குருக்களாயிருந்தனர். சவ்வா என்பவரோ எழுத்தராய் பணிபுரிந்தார். யோயாதாவின் மகன் பெனாயா கெரேத்தியருக்கும் பெலேத்தியருக்கும் படைத்தலைவராயிருந்தார். தாவீதின் புதல்வர் அவர்தம் அரசில் உயர் பதவிகள் வகித்தனர்.